லே மோனே, இன்னைக்கு நீ வேலைக்கு போலியா? வேலைக்கு போனோமா? ஏமா அப்படி கேக்குறிய? இல்ல, என்னைக்கும் வேலைக்கு போறேன் நீ துள்ளி குதிச்சிட்டு கிடப்பா, இன்னைக்கு என்னடா பொறுமையா இருந்து சீட்டை தேய்ச்சிட்டு இருக்கிறியா, அதான் கேட்டேன். இல்லம்மா, சின்ன பொண்ணுகிட்ட காப்பி போட்டு கொண்டாட சொல்லியிருக்கேன். குடிச்சிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க, இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. லே மோனே, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்கல? சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரத்துல யாராவது டீ குடிப்பாவளால? ஏண்டி, அவன் தான் அறிவு கட்டத்தனமா காப்பி கேட்டானா, சோறு திங்க வேண்டிய நேரத்துல நீயும் அறிவு கட்டத்தனமா அவனுக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு இருக்கா? யாருக்கு? எனக்கு அறிவு இல்லையா? உங்க மோனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுங்க, அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தானே வந்திருக்காரு, புறவு எப்படி அறிவு இருக்கா அவருக்கு? தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? ஒரு காப்பிக்கு இந்த போரா பெரிய அக்க போரால இருக்கு. ஏமா, என்னமா பிரச்சனை உனக்கு? இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல முக்கியமா ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங் முடியறதுக்கு எப்படியும் ஒரு 3 மணி ஆயிரும். அது முடிச்சிட்டு தான் என்னால சாப்பிட முடியும். அதனாலதான் சின்ன பொண்ணை இப்ப சாப்பிட்டுட்டு போறதுக்குள்ள எனக்கு நேரம் இல்ல. ஒரு காப்பியை மட்டும் டக்குனி போட்டுத்தா, குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு வரேன். புறவு 3 மணிக்கு மேல அங்க கடையில எதையாவது வெளியில சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொன்னேன். அதான் அவ இப்ப காப்பியை போட்டு தந்தா. இதுக்கு போயிட்டு நீங்க பாட்டு கடந்து குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறிய. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பதிலாக காப்பியை தந்திருந்தா நீங்க இப்படி சத்தம் போடல நியாயம் இருக்குமா? அவ எனக்கு தானே காப்பியை போட்டு தந்தா, நீங்க என்னடா கடந்து இப்படி சத்தம் போட்டு கிடக்குறிய? கொஞ்ச நேரம் பேசாம இருந்தேன்னா நான் பாட்டு காப்பியை குடிச்சிட்டு வெளியில போயிருவேன். அதுக்கப்புறம் மாமியாராச்சு மருமலாச்சு எப்படியும் கடந்து அடி வச்சுக்கிடுங்க. அப்போ தினமும் நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் கடந்து அடி வச்சு கிடக்கமோ? அதானே, நீங்க எப்படிங்க அப்படி சொல்லலாம்? ஐயோ, இப்போ மாமியார மருமலும் ஒண்ணு சேர்ந்து என்கிட்ட சண்டைக்கு வரீங்களா? இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நான் பாட்டு காப்பியை குடிச்சிட்டு போயிட்டு வரேமா. என்னங்க, எத்தனை நாளா நான் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்கி தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். எப்பதான் எனக்கு வாங்கி தருவிய? ஏன் தினமும் 2 பேரும் சண்டை போட்டு என் நிம்மதியை கெடுக்கிறீங்களா? அது பார்த்தாதோ இதுல ஸ்பீக்கரை வேற வாங்கி தந்து நல்ல சவுண்டா பாட்டை வச்சு என் நிம்மதியை கெடுக்குதுக்கா? இல்லங்க, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. நீங்க உறங்கின பிறகுதான் நான் ஸ்பீக்கரை போட்டு பாட்டு கேட்பேன்.